கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. வாசிங்க 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். தாவீது உரியாவின் சங்கதி ஒன்று தவிர மற்ற எல்லாத்துலையும் அவன் கரெக்டாக இருந்தான். தாவீதோட வாழ்க்கையில் ஒரு பிளாக் மார்க் உரியாவின் சங்கதி. நம்ம எல்லாருக்குமே இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நான் ரொம்ப விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஆனாலும் சொல்ல வேண்டிய கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உரியாவின் சங்கதி அப்படின்னா என்ன? வாசிங்க 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாதியாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அந்த ஸ்திரீ யாரு? பத்சேபாள். அந்த பத்சேபாளுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவள் யாருடைய மனைவி? உரியாமின் மனைவி, உரியாவோட மனைவி. அவள் யாருக்கு மகள் என்று சொல்லப்படுகிறது? அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி எலியாமின் குமாரத்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த எலியாம் அவளுடைய அப்பா பேர், உரியா அவளுடைய கணவனுடைய பெயர். இவங்க 2 பேரும் தாவீதுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? வாசிங்கம்மா அதே 2 சாமுவேல் 23:39 வாசிமா. ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆக 37 பேர். மாகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாயின் மகன் எலிப்பலேத், கீலோனியனாகிய அகித்தோப்பில் குமாரன் எலியாம் என்பவன். போதும். 2 சாமுவேல் அந்த இடத்துல சொல்லப்பட்டதான 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த இடத்துல சொல்லப்பட்டதான அந்த வார்த்தையின்படி உரியா தாவீதோடு கூட இருந்ததான பராக்கிரமசாலிகள் 37 பேர். அந்த 37 பேரில் யாரு? உரியா ஒரு படை தளபதி, அதாவது அந்த சேவகன். உரியா தாவீதோட பராக்கிரமசாலி 37 பேரில் அவனும் ஒருத்தன். எலியாம் ஒரு பராக்கிரமசாலி, அவருமே தாவீதோட 37 பேரில் அவரும் ஒருத்தர். அப்போ தாவீதோட பராக்கிரமசாலியில் தான் பத்சேபாளோட அப்பாவும் இருந்தார், பத்சேபாளோட கணவரும் அதில் தான் இருந்தார். ஸோ அவங்க அப்பாவும் கணவரும் தாவீதோட படைகளில் ஒரு பராக்கிரமசாலியாக அவர்கள் இருந்தார்கள். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள், அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம். அகித்தோப்பேல்னா யாருன்னு தெரியுமா? நல்லா நீங்கள் வேதத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா அகித்தோப்பேல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். அகித்தோப்பேல் யார்? தாவீதோட ஆலோசனைக்காரன். அவனுடைய ஆலோசனை பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை போல இருக்குமா. நீங்கள் வாசிங்க 2 சாமுவேல் 16:23 வாசிங்கம்மா. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அந்நாட்களில் அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்துச்சான். அப்படின்னா அகித்தோப்பேல்கிட்ட கேட்காம தாவீது எந்த காரியமும் செய்ய மாட்டார். அப்படி ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்காரன். தாவீதுக்கு மாத்திரமல்ல, தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கும் இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை அப்படி தான் இருந்துச்சான். இப்போ என்ன சம்பவம் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பத்சேபாள் யாரு? கணவர் பேர் உரியா, அப்பா பேர் யாரு? எலியாம். இவங்க 2 பேருமே பராக்கிரமசாலி. அகித்தோப்பேலுக்கு அவ யாருன்னா பேத்தி. அகித்தோப்பேல் அவருடைய பையன்தான் எலியாம், அவருடைய பொண்ணு தான் யாரு? பத்சேபாள். அப்போ தாவீதோட கூட இருந்த ஆலோசனை கொடுக்கிற அகித்தோப்பேலுடைய பேத்தி தான் யாரு? பத்சேபாள். இந்த பத்சேபாளை தான் தாவீது கண்டு அவளை என்ன பண்ணிட்டான்? தவறு செய்து விட்டான். உரியாவின் மனைவியிடத்தில் தவறு செய்து விட்டான். தேவனுக்கு பொல்லாப்பான ஒரு காரியமாய் அது காணப்பட்டது. ஸோ அவங்களுடைய அப்பா
அவனுடைய கணவன் எல்லாம் அவன் கூட இருக்கும்போது, அவங்க தாத்தாவும் கூட என்ன செய்யற நல்ல ஆலோசகராக இருக்கும்போது, இவர் இப்படிப்பட்ட தப்பை தாவீது செஞ்சுருக்கலாமா? செஞ்சிருக்க கூடாது. தேவனுடைய பார்வைக்கு அது எப்படி இருக்கு? பொல்லாததாக இருந்தது. தேவன் சொல்லுகிறார், நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், நீயே அந்த மனுஷன், நீ பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது தாவீது என்ன பண்ணுறான்? ஒத்துக்கொள்கிறான். ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறான்? ஆண்டவர்கிட்ட மன்றாடுறான், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஆனாலும் கூட அந்த இடத்துல தாவீதுக்கும் பஸ்தேபாலுக்கும் பிறந்த குழந்தை என்ன செய்கிறது? இறந்து விடுகிறது. அந்த தப்பு பண்ணது மாத்திரம் இல்லாமல் உரியாவின் மனைவி என்ன பண்ண தீட்டுப்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் உரியாவி என்ன பண்ணுறான்? கொலை செய்து விடுகிறான். அவள் கன்சீவாக இருக்கிறேன்னு தாவீதுக்கு தெரியப்படுத்துகிறா. பழியை அவன் மேலே போடுறதுக்காக அவனை வீட்டுக்கு போக சொல்கிறான். அவன் வீட்டுக்கே போக மாட்டேங்கிறான், அரண்மனையிலே இருந்துடுறான். பார்த்தா இந்த சரியாக வராத என்ன பண்ணுறான்? அம்பு பாயிற இடத்துல கரெக்டாக அவனை நிற்க வச்சு என்ன பண்ணிட்டான்? உரியாவை கொலையும் செய்து விட்டான். இப்போ பாருங்கள், இச்சை வந்துச்சு, விபச்சாரம் வேசித்தனம் அவனுக்குள்ளே வந்துச்சு, அடுத்து என்ன செஞ்சிச்சு? கொலையும் வந்துருச்சு. கொலை செஞ்சதுக்கப்புறம் அதை மறைக்கிற காரியமும் உள்ளே வந்துருச்சு. ஒரு பாவத்தை மறைக்க போய் அது என்ன செஞ்சிச்சு? 2-3 பாவங்களாக மறைச்சி உள்ளுக்குள்ளே இருந்ததான அந்த காரியத்தை தேவன் நாத்தான் மூலமாய் வெளிப்படுத்தும் போது அதற்கு தன்னை அர்ப்பணித்தான், மனம் திரும்பினான். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் இது பொல்லாப்பாக இருந்தபடினால ஆண்டவர் அந்த பிள்ளை என்ன பண்ணார்? எடுத்துக்கொண்டார். அது மாத்திரம் இல்லை, நீ அந்தரங்கமாக செஞ்ச காரியத்தை உன் பையன் அப்சலோம் என்ன செய்வான்? வெளியரங்கமாய் செய்வான்கிறதான ஒரு நியாய தீர்ப்பையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நியமிச்சிட்டார். காலங்கள் கடந்து போனது. சில காலங்கள் கழித்து தாவீதோடதான சொந்த குமாரத்தையே தீட்டுப்பட்டு போனாள். யாருன்னா? தாவீதோட பையன் அம்னோன் தன் சொந்த சகோதரி, அதாவது தாய் வேற, அவளை தீட்டுப்படுத்தினா அம்னோனை அப்சலோம் என்ன பண்ணான்? கொலை செஞ்சான். இந்த பாவத்தை செஞ்சதுனால நாத்தான் சொல்வார், பட்டயம் உன் வீட்டை விட்டு என்ன செய்யறதில்ல? திரும்புகிறதில்ல. ஒரு பட்டயம் உன் வீட்டுக்கிட்ட இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூட பிறந்த, அதாவது தாய் வேற, தகப்பன் ஒரே தகப்பன், அந்த தாமாரை அம்னோன் தீட்டுப்படுத்துகிறான். தாவீதுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. இந்த சூழ்நிலை நடத்தும் போதே அப்சலோம் தாமாரோட அண்ணன் என்ன பண்ணுறான்? அம்னோனை கொலை செஞ்சிடறான். வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு? குழப்பம் வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே பட்டயத்தை எடுத்து ஒருத்தர் கொலை செய்கிற அளவுக்கு நடந்துருச்சு. இப்போ அப்சலோம் என்ன பண்ணிட்டான்? ஓடி போயிட்டான். சில நாட்கள் கழித்து யோவாப் மூலமாக அப்சலோம் வருகிறான். அப்பாட்ட மன்னிப்பு கேட்டு ஒன்று சேர்றான். தாவீதும் சரி இருந்துட்டு போட்டுன்னு விடுறாரு. தாவீதை காட்டுக்கு விரட்டிட்டு அரியணையில ஏறி விடுகிறான் அப்சலோம். அப்போ தான் இந்த அகித்தோப்பேல்கிட்ட போய் அப்சலோம் கேட்குறான், நான் என்ன செய்யணும்? எங்கள் அப்பாவை விரட்டி விட்டுட்டேன், இப்போ அடுத்து நான் ஆட்சியில் உட்காந்துட்டேன், அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் உங்கள் அப்பா காட்டுக்கு போயிட்டாரு, ஆனால் ஒரு மறுமனையாட்டிகள் 10 பேரை வச்சுட்டு போயிருக்கிறாரு. நீ என்ன செய்? அந்த உப்பருகையின் மேலே ஒரு பந்தலை போட்டு என்ன செய்? எல்லாரும் பார்க்கும்படியாக அந்த பெண்களை நீ தீட்டுப்படுத்து. அவர்களாம் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் அப்சலோமுக்கு. ஆனால் நீ தீட்டுப்படுத்து என்று சொல்லி ஒரு தவறான ஆலோசனையை அப்சலோம் என்ன செய்கிறான்? அப்சலோமுக்கு அகித்தோப்பேல் கொடுக்குறான். அந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை கேட்டு அப்சலோமும் அப்படியே நடக்கிறான். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 20-21 வாசிமா. அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின்வைத்து அவருடைய மறுமனை ஆட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். போதுமா? அப்சலோமோட தவறான ஆலோசனை பார்த்தீங்களா? காரணம் என்ன தெரியுமா? என் வீட்டு, என்னுடைய குடும்பத்தில் உள்ள என் பிள்ளையை நீ என்ன பண்ணிட்ட? தீட்டுப்படுத்திட்ட. நல்ல மனுஷனாக இருந்த என் வீட்டு மருமகனாகிய உரியாவையும் நீ கொன்னுட்ட. அதனால் உன்னை பழிக்கு பழி வாங்குவேன்னு அந்த பழி வாங்குதல் அந்த அகித்தோப்பேலுடைய இருதயத்தில் இருந்ததுனால தாவீதுக்கு இதுவரைக்கும் நல்ல ஆலோசனைக்காரனாக இருந்த அகித்தோப்பேல் இப்போ என்ன பண்ணிட்டான்? தாவீதையே அவன் தான் விரட்ட வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். தாவீதை காட்டுக்கு அப்சலோமை விட்டு விரட்ட வச்சுட்டு இப்போ அப்சலோமுக்கு துணையாக அகித்தோப்பேல் தவறான ஆலோசனை, தாவீதோடதான காரியத்தின் நிமித்தம் பழி வாங்கும்படியாக தாவீது அந்தரங்கமாய் செய்த காரியத்தை வெளியரங்கமாக்குவேன், கர்த்தர் எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நியமித்தாரோ அதே வார்த்தை அகித்தோப்பேலின் ஆலோசனையின் மூலமாய் நிறைவேறுகிறது. அது மாத்திரம் இல்லை, அகித்தோப்பேல் சொல்லுகிறான் 17:1 சொல்லுகிறது, நான் போகிறேன்,
நான் போய் என்ன பண்ணுறேன், தாவீது விடாய்த்தவனா சோர்ந்து போய் அந்த காட்டில் அவன் இருக்கும்போது நான் அவனை வெட்டி போடுறேன், நான் அவனை கொன்று போட்டுட்டு இந்த ராஜ்யத்தை உன் பக்கமாக நான் திருப்பிடுறேன், ஜனங்கள்லாம் உன் பக்கமாக இருப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணுறான். அகித்தோப்பேல் அந்த அப்சலோமுக்கு இன்னொரு தவறான ஆலோசனையும் சொல்கிறான். ஆனால் கூடயே இருந்ததான ஊசாய்ங்கிறதான ஒரு மனுஷன், இல்லை தாவீது அப்படிலாம் ஜெயிக்க முடியாது, அவர் காட்டில் இருந்தாலும் எப்படி இருப்பார், ஜாக்கிரதையாக இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அப்சலோம் என்ன பண்ணல, அந்த யுத்தத்துக்கு சம்மதிக்கலை. தன்னுடைய ஆலோசனை இவங்க கேட்காததுனால, அகித்தோப்பேல் தன்னுடைய வார்த்தையை இவங்க கேட்காதனால அகித்தோப்பேல் என்ன பண்ணுறான், தான் வீட்டுக்கு போய் தான் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்து போனான். நான் வாசிக்கும் போது பலவடக்கு நினச்சேன், ஆலோசனையே கேட்காததுனால இவன் ஏன் போய் நான்று கொண்டு சேர்த்தான், சரி சொன்னோம் கேட்கல அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுருக்கலாமே. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. ஏன் அப்படின்னா, இந்த யுத்தத்தை நடத்தி தாவீதை அழிக்கலைன்னா தாவீதை யாருமே அழிக்க முடியாது. திரும்ப தாவீது அதே ஸ்தானத்துக்கு வந்து இந்த மறுமனையாட்டிகளை அப்சலோமை விட்டு தீட்டுப்படுத்த வைத்த உண்மை தெரிந்து தான் அதற்கு காரணம் என்று அறிந்து தன்னுடைய தவறான ஆலோசனை தாவீது காதுக்கு எட்டி தாவீது தன்னை கொன்று போடாதபடிக்கு காலத்துக்கு முன்னே அவன் தன் ஊருக்கு சென்று என்ன செய்கிறான், மறித்து விடுகிறான். வாசிங்க அந்த காரியத்தை வாசித்து பாருங்க. 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த தவறான ஆலோசனையை தேவனுக்கு கட்டளையிட்டார், அந்த அபத்தமாக்கி போட்டார். 23 வாசிங்க அதே அதிகாரத்தில். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அகித்தோப்பேலோட சாப்டர் முடிஞ்சிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நாளிலும் கூட பழி வாங்குதலை அவன் தன் இருதயத்தில் வைத்தபடியினால் அந்த பழி வாங்குதல் அவனே என்ன செஞ்சிருச்சு, பழி வாங்கிருச்சு. ஸோ இந்த நாளில் அவன் மரித்து போனான். இந்த காரியத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்தேபாலை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், தாவீதோட வாழ்க்கையில் பிளாக் மார்க் வர்றதுக்கு பஸ்தேபல் காரணம்தான். பஸ்தேபாலை குறித்து யார் பிரசங்கம் பண்ணாலும் நல்ல விதமாக சொல்லவே மாட்டாங்க, அப்படி தானே? இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு, கிமு 1040 நடந்துச்சு. அது தாவீது வாழ்ந்த காலம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்தே 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் பஸ்தேபாலை குறித்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணிட்டா, ஒரு நிந்தையை வரவழைச்சிட்டா, இப்படி ஒரு காரியம்னு சொல்லி பல பேர் சொன்னாலும் அது மனுஷனுடைய பார்வையை தவிர தேவனுடைய பார்வையில் அவைகள் வித்தியாசமானவைகள். ஆமே. பஸ்தேபால் செஞ்சது தவறு தான், ஆனால் தேவனுடைய பார்வையில் அவள் திரும்பவும் மன்றாடி மனம் திரும்பினதுனால தேவன் அவளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அவள் மாற்றி இருக்கிறார். ஆமே. தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றினதுனால தான் 1 ராஜாக்களில் வரும்பொழுது அதோனியாங்கிறதான ஒரு மனுஷன், அதாவது தாவீதோட இன்னொரு பையன் ராஜாவாவேன்னு சொல்லி தன்னை உயர்த்தும் போது நாத்தான் தீர்க்கதரிசி வருவார், வந்து பத்சேபாள்கிட்ட சொல்லுவார், தாவீது என்ன சொன்னார், தாவீது அப்போ வந்து வயசாயிடுச்சு, ஓன் பையன் சாலமோன் தானே ராஜாவாவேன்னு சொன்னார், இப்போ யாரோ ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ போ தாவீதுகிட்ட போய் சொல்லு, என் பையனை ராஜாவாக்குவேன்னு சொன்னீங்களே, நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கன்னு சொல்லு. நீ சொல்லும் போது நானும் வந்து என்ன பண்ணுறேன், உன் வார்த்தை என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஹைலைட் பண்ணி விட்றேன், நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு நாத்தான் சொல்லுவார். அதே போல் பத்சேபாள் போய் தாவீதிட்ட கேட்குறான். தாவீது அப்படியே யோசிக்கிறார், ஆமால நான் வாக்கு கொடுத்தேனே அப்படின்னு யோசிக்கும் போது நாத்தான் என்ன பண்ணுறாரு, ஆமாம் தாவீது ராஜாவே நீங்கள் அந்த காரியத்தை தான் செய்யணும் என்ன பண்ணுறாரு, அந்த காரியத்தை உட்படுத்தி உடன்படுத்துகிறார். அப்போ ஒரு தீர்க்கதரிசி அந்த மகளோடு ஒரு ஐக்கியமாக அந்த மகளுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அவளுடைய வார்த்தையை உற்சாகப்படுத்தி அந்த மாதிரி சொல்வார்னா நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பத்சேபாலை அங்கீகரித்திருக்கிறார். பத்சேபால் தவறு செஞ்சது உண்மைதான், அதை நம்ம கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நிந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவமதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. தாவீது அரண்மனை கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பத்சேபாலை எப்படி பார்த்துருப்பாங்க யோசித்து பாருங்க. தாவீதுக்கு முன்னாடியே நிறைய மனைவிமார்கள் இருக்காங்க, முன்னாடியே நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அரண்மனைக்கு இப்போ இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டார், எப்படி பார்த்துருப்பாங்க, அவளை பார்த்தாலே எல்லாம் கூடி கூடி பேசியிருப்பாங்க, அவளை எல்லாருமே குறை பேசியிருப்பாங்க, அவளை எல்லாருமே நிந்தனையாக பேசியிருப்பாங்க.
பா நல்லா ஆராதித்த மனுஷன், நல்ல மனுஷன், இவளால் இந்த மாதிரி ஒரு சங்கதி ஆகி போச்சே, ஐயோ நம்ம பிள்ளைங்க ராஜாவாவான்னு பார்த்தோம், இடையில இவ வந்துட்டாளே அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க, அவளை குறித்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவதூறாக பேசியிருப்பாங்க, நிந்தனையாக பேசிச்சிருப்பாங்க, அவள் கூட சமாதானமாக இருந்திருக்க மாட்டாங்க, அவள் கூட எல்லாரும் ஐக்கியமாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன் அவள் தேவனோடு ஐக்கியமாக இருந்திருப்பாள், அவள் தேவனை சார்ந்திருப்பாள். அதனால தான் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் அவளுடைய சந்ததியில் மேசியா வர தேவன் திட்டம் பண்ணினார். ஆமென். தாவீதுக்கு எத்தனையோ மனைவிமார்கள் இருந்தாங்க, அவங்கள கர்த்தர் யாரையும் செலெக்ஷன் பண்ணல. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன், வாசிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். சாலமோனை பெற்றாள். இந்த சாலமோனுடைய வம்சத்தில் தான் யார் வரா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போ தேவன் அவளுடைய பாவங்களை மன்னித்தார், தேவன் அவளை ஏற்றுக்கொண்டார். ஆனால் மனுஷனுடைய பார்வையில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம திட்டிகிட்டு தான் இருக்கிறோம். நானுமே எத்தனையோ பிரசங்கத்தில் பஸ்ஸேபல பேசியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் வெறுமையான கற்சாடி தேவன் நிரப்பினார். தேவனுடைய பார்வையில் வெறுமையான படகை தேவன் நிரப்பினார். தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படாத வெறுமையாய் இருதயத்தில் இருந்ததான வாழ்ந்ததான இந்த பஸ்தேபாலோட வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைத்தார். ஆமே. பஸ்தேபால் பெற்றெடுத்த பிள்ளை தான் சாலமோன். அந்த சாலமோன் வம்சத்தில் தான் யார் வருகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இது மாத்திரம் இல்லைங்க, தாவீதுக்கும் பஸ்தேபாலுக்கும் இன்னும் பிள்ளைங்க இருந்தாங்க. நீங்கள் வாசிங்க 1 நாளாகமம் 3:5. எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பட்சுவாலிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும். போதுமா? 4 பிள்ளைகள். அந்த இடத்துல சொல்லப்படுறது போல சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன். சாலமோனுடைய வம்சத்தில் யார் வருகிறார், யோசேப்பு வருகிறார். யோசேப்பின் குமாரன் என்று இயேசு வருகிறார். அப்போ நாத்தான் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து நீங்கள் எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா, லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். போதுமா? அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இதை இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். நீங்கள் நல்லா கவனிச்சாதான் இந்த காரியம் உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். யோசேப்பின் யாரோட பையன், ஏலியின் குமாரன். ஏலி மாத்தாத்தின் குமாரன், மாத்தான் லேவியின் குமாரன் சொல்லி இப்படி அவருடைய வம்ச வரலாறு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வம்ச வரலாறு வருகிறது. லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வம்ச வரலாறு வருகிறது. ரெண்டுமே வித்தியாசமானவைகள். யோசேப்போட அப்பா அங்கே யாருன்னு போட்டிருக்கோம் மத்தேயில, யாக்கோபு. யாக்கோபு யோசேப்பை பெற்றான். யோசேப்பின் மகனாக இயேசு வருகிறார். ஆனால் இந்த யோசேப்பின் அப்பா யார் போடப்பட்டிருக்கு, ஏலியின் குமாரன் என்று போட்டப்பட்டிருக்கு. அது ஏன் இப்படி வித்தியாசமாக கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, அது யோசேப்பினுடைய வம்ச வரலாறு. அதாவது யோசேப்பு சாலமோனுடைய காலகட்டத்திலிருந்து வருகிறதான அந்த வம்ச வரலாறு. இங்கே சொல்லப்படுகிற யோசேப்பு ஏலியின் குமாரன் அல்ல, ஏலியின் மருமகன். இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வருகிற வம்ச வரலாறு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, மரியாளுடைய குடும்பத்துடைய வம்ச வரலாறை இது குறிக்கிறது. மரியாளுடைய அப்பா தான் யாரு, ஏலி. அந்த ஏலிக்கு ஆண் பிள்ளைகள் இல்லாததுனால தன் வீட்டுக்கு வருகிற மருமகனை மகனாக ஏற்றுக்கொள்கிற வழக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்பயும் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். சவுல் கூட தாவீத மருமகனேன்னு சொன்னதை காட்டிலும் என் மகனே என்று சொல்லி சில இடங்களை அழைச்சிருப்பார். அப்போ தன் வீட்டுக்கு ஆண் வாரிசு இல்லாததுனால தன் மகளை திருமணம் செய்கிற மருமகன் யார், அந்த வீட்டுக்கு ஆண் வாரிசாய் மாறி விடுகிறார். அதனால தான் அந்த யோசேப்பின் யாருக்கு குமாரன், ஏலியின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏலி யாரு, மரியாளுடைய தகப்பன். ஸோ மரியாளுடைய குடும்பத்தின் வம்ச வரலாறு லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. ஸோ அந்த மரியாள் யாருடைய வம்சத்தில் வந்தா, திருப்பி அடுத்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வாசிங்க. அதில் சொல்லப்பட்டதான வார்த்தை வாசிங்கம்மா, 31 வாசிங்கம்மா. 31. எலியாக்கிம் மெலேயாவின் குமாரன், மெலேயா மைனானின் குமாரன்,
மைனான் மாத்தாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன். போதும், தாவீது ஈசாயின் குமாரன். இப்போ யாருக்கு வந்துட்டா? தாவீதோட இன்னொரு குமாரன் வந்துட்டான் பாருங்க. யாருங்க? சாலமோன். இங்கே சொல்லப்படலை. சாலமோன் வந்து யோசேப்பின் வம்சத்தில் வந்ததான மூதாதாயர். அந்த யோசேப்பின் வம்சத்தில் தான், சாலமோனோட வம்சத்தில் தான் யோசேப்பு வருகிறார். இங்கு யார்? தாவீதின் குமாரன் நாத்தான். நம்ம 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல தாவீதுக்கும் பஸ்தேபாலுக்கும் பிறந்த 4 பிள்ளைகளில் 2 பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்கிறார். யாரு? நாத்தான், சாலமோன். சாலமோன் வம்சத்தில் யோசேப்பை ஆண்டவர் கொடுத்து இயேசுவின் தகப்பனாக அந்த இடத்துல அவர் காணப்படுகிறார். நாத்தானுடைய வம்சத்தில், தாவீதின் குமாரனாகிய நாத்தானுடைய வம்சத்தில் மரியாளை கர்த்தர் கொடுத்து தேவன் இந்த யோசேப்புக்கும் இந்த மரியாளுக்கும் தான் திருமண காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி ஆண்டவர் என்ன செய்கிறார்? இயேசுவை கொடுக்கிறார். ஆமென். நிச்சயிக்கப்பட்ட வேலையிலேயே அந்த மரியாள் கருவுறுகிறதான ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட அந்த பஸ்தேபால உலகம் வெறுக்கலாம், அந்த பஸ்தேபால தாவீதோட குடும்பங்கள் வெறுத்திருக்கலாம், அந்த பஸ்தேபால இன்னைக்கு வரைக்கும் நம்மளுமே என்ன செய்யலாம்? பிளாக் மார்க்னு சொல்லலாம். ஆனாலும் தேவனுடைய பார்வையில் அவள் வித்தியாசமானவள். ஆமென். தேவன் அவளை தூக்கி எடுக்கிறாள். தேவன் அவளுடைய சந்ததியிலே பிறந்த 2 பிள்ளைகளை இயேசுவின் தாயாக, இயேசுவுக்கு தகப்பனாக தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கூட தேவன் மனுஷரால் அற்பமாய் எண்ணப்படுகிறவைகளை, மனுஷனால் கனவீனப்படுத்தப்படுகிறவைகளை, மனுஷனால் நிந்திக்கப்படுகிறவர்களை தேவன் கையில் எடுக்க விரும்புகிறார். ஆமே. இந்த நாளிலும் கூட இந்த காரியம் எப்படி நடந்திருக்கும்? அவள் ஆண்டவரை அறிந்தபடியினாலே, அவள் தன் தவற உணர்ந்திருப்பா. ஆண்டவரை அறிந்தபடினாலே. இன்னொரு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, அவர் தாவீது ராஜா, அந்த ராஜாவுடைய இதில் ஒரு குடியுரிமை உள்ளதான ஒரு பெண் நிர்பந்திக்கப்பட்டிருக்கலாம், சூழ்நிலைகள் வித்தியாசமாக அவள் நடத்தி இருக்கலாம். ஸோ அதனால் அந்த காரியங்கள் நடந்திருக்கலாம் என்று சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். எது எப்படியோ அவள் மாறினால், மனம் திரும்பினால் தேவன் அவளை தூக்கி எடுத்தார். ஆமென். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரால் நிந்திக்கப்பட்டோமோ, யாரால் அற்பமாக எண்ணப்பட்டோமோ, யாரால் ஒதுக்கி வைக்கப்பட்டோமோ அவர்கள் மத்தியில் நம் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனையோ இடத்துல சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போயிருப்போம். நல்லா வசதியாக இருக்கிறவங்கள பார்த்து கையை பிடிச்சி கூப்பிட்டு பேசுவாங்க. ஆனால் நம்மளே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? வாங்கன்னு கூட கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அந்த வழியாக எத்தனை பேர் கடந்து போயிருப்பீங்கன்னு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை தேவன் மதிப்புக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களை ஆண்டவர் விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாக மாற்றுவார். எப்போ தெரியுமா? நீங்கள் தேவனோடு இணையும் போது, நீங்கள் தேவனோடு உடன்படும் போது உங்கள் வாழ்க்கை மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாலமோன் காலத்தில், அதாவது தாவீது காலத்திலேருந்து சிறையிருப்புக்கு போன வரைக்கும் 14 தலைமுறைகள். சிறையிருப்புக்கு போன காலத்திலேருந்து இயேசு பிறக்கிற வரைக்கும் 14 தலைமுறைகள். அங்கே மொத்தம் எத்தனை தலைமுறை? 28 தலைமுறைகள். இந்த சங்கதிகள் மாறுவதற்கு, இந்த சந்ததியை தேவன் எடுத்து நிறுத்துவதற்கு, இந்த சந்ததியிலே ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கு 28 தலைமுறைகள் கழித்து தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட யூதா கோத்திரத்தின் சிங்கமாகிய இயேசு இந்த சந்ததியிலே பிறக்க தேவன் கிருபை செய்தார். சிலருக்கு டவுட் வரலாம், மரியாள் எலிசபெத்தை இனத்தால்னு சொல்லப்பட்டிருக்கே, அப்போ அவங்க லேவி கோத்திரம் தானே அப்படிங்க நினைக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மரியாள் யூதா கோத்திரம் தான். மரியாளுடைய தாயோட இனத்தால் தான் யார்? எலிசபெத். ஸோ ஒரு அடையாளத்துக்கு சொல்லணும்னா தகப்பனுடையதான அந்த கோத்திரம் தான் செல்லுபடி ஆகும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தானே. தாயோடது என்ன பண்ணாது? செல்லுபடி ஆகாது. ஸோ தாய் வேணால் லேவி கோத்திரமாக இருக்கலாம், அதில் வந்ததான இனத்தால் தான் யார்? எலிசபெத். அவங்க சகரியாவை திருமணம் செஞ்சாங்க, ஆசாரிய ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் மரியாளுடைய தகப்பன் யூத கோத்திரம், யோசேப்பின் கோத்திரம் யூத கோத்திரம். அந்த யூத கோத்திரத்தின் சிங்கம் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையும் தேவன் வெறுமைகளை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.